அம்மா ப்ளீஸ்மா போகாதம்மா. பாரதி தமிழ் சொன்னா கேளு பாரதி. அம்மா ப்ளீஸ் போகாத பாரதி. போகாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா எங்க கூடயே இருமா, எங்களை விட்டு போகாதம்மா ப்ளீஸ்மா. அம்மா போவேண்ணம்மா, எங்க கூட இருக்க மாட்டேனா? நாங்களும் வரோம்மா. ஆதித்யா, தமிழ் சொன்னா கேட்கணும். அம்மா கூட நீங்க வர முடியாது. என் கூட வந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க பாட்டி கூட இங்கேயே இருங்க. உடம்பு சரியானதும் அம்மா வந்துருவேன். இல்லம்மா நாங்களும் வரோம். அப்பா எங்கப்பா போயிட்டீங்க? அம்மாவை இங்க இருந்து அனுப்ப கூடாதுப்பா. அவங்கள விட்டு பிரிய கூடாது நான் கேட்டேன்லப்பா. இப்ப அம்மா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கப்பா. பாட்டி பாரதி நான் கிளம்புறேன் பாட்டி. குழந்தைங்களை பார்த்து பாரதி, இப்ப நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். இந்த விஷயத்துல நீங்க என்ன சமாதானம் எனக்கு சொன்னாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இல்லை. பாரதி இங்க இருந்து போய் தான் ஆகணும். பாட்டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நான் கோயில்ல ஒரு குருக்களை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆதி, கோவில்ல ஒரு நம்பிக்கைக்காக அது இதுன்னு சொல்லதான் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் அப்படியே நடக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? டாக்டர் வந்து சொன்னத எல்லாரும் தானே கேட்டோம். புரோகிதர் சொன்ன மாதிரி ஒரு நாள்ல அம்மா இறங்கும்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு இல்ல. மித்ரா, நீ யோசிச்ச மாதிரி நான் யோசிக்காம இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல அம்மா இறங்கிடும்னு நான் சொல்றதுக்கு தயாரா இல்லை. ஆனா அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறதால பாரதிக்கு சீக்கிரமா சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால பாரதியை நான் கூட்டிட்டு போறேன். அப்படி போட அருவாள. ஆதி, இப்ப எதுக்கு பாரதியை நீங்க கூட்டிட்டு போனோம்? அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா பாரதியே போக போறாங்க. நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ஆதி. மித்ரா, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? அப்ப கூட நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றது சரிதான். ஆனா அவர்கிட்ட நான் தான் நேர்ல பார்த்து விவரமா பேசியிருக்கேனே. எனக்கு தான் அந்த பரிகாரம் எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால பாரதி கூட நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு தமிழ் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். என் பொண்ணுக்காக அவங்க அம்மாவுக்கு இதை நான் பண்ணித்தான் ஆகணும். பாருங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். நீங்க பாரதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் உங்களை கூட்டிட்டு இப்போ கோயிலுக்கு போறேன். நல்லது நடக்கும்னு நம்புறேன்.